சிம்பன்சிக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஒன்று பண்ணோம்னா என்ன ப்ரோ பண்ணோம்? சிம்பன்சிகள் தத்தெடுக்கும். மனுஷங்க எப்படி குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி சிம்பன்சிகளும் தத்தெடுக்கும். ஆண் சிம்பன்சிகள் முரட்டுத்தனமானது, அப்ப நம்மளை தூக்கி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பயப்படும். இவைகளுக்கு அந்த மாதிரி நேரத்துல கண்ணீர் வராது, கத்துறது, அதுக்கப்புறம் முக பாவனைகள் அழுகுற மாதிரி மாறிடும். ஸோ அப்படிதான் இந்த சிம்பன்சிகள் அழுகும். அப்படிதான் குட்டி சிம்பன்சியும் அழுகும். இப்போ இந்த குட்டி அழுவதில்லை. அழுவும் போது ஆண் சிம்பன்சி பக்கத்துல போனா இன்னுமே கூட பயந்து நடுங்கி அழுவும். கண்ணீருக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எங்க போனாலும் அந்த ஆண் சிம்பன்சி அந்த குட்டியை தூக்கிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். ஆனா ஆண் சிம்பன்சிகள் பெண் சிம்பன்சிகளையுமே பெண் குட்டிகளையுமே தத்தெடுத்தது. அது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அப்ப தத்தெடுக்கிறது ஆண் சிம்பன்சி, பெண் சிம்பன்சி கிடையாது. அதனால ரெண்டு குட்டியையும் வச்சுக்க முடியாது நிலைமை வந்துடும். அப்படின்றனால பெரும்பாலும் பெண் சிம்பன்சிகள் தத்தெடுக்கும். இப்ப தத்தெடுக்கும்னா சிம்பன்சிகள் தத்தெடுக்கிறது ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு மட்டும் கிடையாது. அது சிம்பன்சிகள் விளையாடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டி சிம்பன்சிகள்லாம் சேர்த்து மல்யுத்தம் பண்ணும். 5 வயசுக்கு அப்புறம் அந்த குரூப்லயே இருக்கக்கூடிய மற்ற அடல்ட் இருக்கும்ல, ஆண்கள், அந்த ஆண் சிம்பன்சிகள் கூட போய் இணைஞ்சிட்டு எப்படி வேட்டையாடணும், எப்படி நம்ம எல்லையை பாதுகாக்கணும், அதெல்லாமே ஒரு ஸ்கூல் மாதிரி கத்துக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. ஆமா, எப்படி நம்ம சின்ன வயசுல விளையாடலாம், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போறோம். அதே மாதிரிதான் சிம்பன்சிகளுக்குள்ளேயும். அதுக்கப்புறம் ஒரு 15-16 வயசு ஆகும்போது கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே செயல்படுத்தும். இந்த காலகட்டத்துலதான் அரசியலும் சேர்த்து இது கத்துக்குது. போன வீடியோவில் சிம்பன்சியோட காதல் கதை, ஒரு காதலுக்காக சிம்பன்சி என்னவெல்லாம் செய்யும், அந்த காதல் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் சிம்பன்சியோட சோசியல் பிஹேவியர், இப்போ நமக்கே ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி சிம்பன்சிக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கா, அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, சிம்பன்சிக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஒன்று பண்ணோம்னா என்ன ப்ரோ பண்ணோம்? சிம்பன்சிகள் தத்தெடுக்கும். மனுஷங்க எப்படி குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி சிம்பன்சிகளும் தத்தெடுக்கும். அதுலயும் குறிப்பா இப்போ ஒரு தாய் சிம்பன்சி இருக்கு. அது ஏதோ காரணத்தினால, ஏதோ ஒரு உயிரினத்தினால வேட்டையாடப்பட்டதோ இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாலோ அதனுடைய குட்டி அழுதுகிட்டே இருக்கும். இப்ப அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த கம்யூனிட்டிலே, அந்த சிம்பன்சி கம்யூனிட்டிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆண் சிம்பன்சி அந்த சிம்பன்சியை தூக்கும். அந்த குட்டி சிம்பன்சியை தூக்கி அதுக்கப்புறம் அதை முதுகுல தட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறமா எப்படி உணவை எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்து அதனுடைய முதுகுல வச்சுக்கும். இப்படியே எங்க போனாலும் அந்த ஆண் சிம்பன்சி அந்த குட்டியை தூக்கிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப தத்தெடுக்கிறது ஆண் சிம்பன்சி, பெண் சிம்பன்சி கிடையாது. இல்ல, பெண் சிம்பன்சிக்கு ஏற்கனவே குட்டி இருக்கும். ஒரு பெண் சிம்பன்சினால ஒரு குட்டியை பார்த்துக்க முடியும். அதுக்கு மாறா 2 குட்டியை பார்த்துக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா சிம்பன்சிகளை பொறுத்த வரைக்கும் மரத்து மேல கூடு கட்டி தான் வாழும். அப்படி வாழும்போது அந்த கூட்டுல ஒருத்தர் வாழ முடியும், எக்ஸ்ட்ராவா ஒரு குட்டியை வேணா வச்சுக்க முடியும். அதனால 2 குட்டியையும் வச்சுக்க முடியாதுன்ற நிலைமை வந்துடும். அப்படின்றனால பெரும்பாலும் பெண் சிம்பன்சிகள் தத்தெடுக்கும். இப்போ ஆண் சிம்பன்சி தங்குறதுக்கு கூடு கட்டும்ல, அப்ப இந்த தத்தெடுத்ததுக்கு அப்புறம் அப்ப அதுக்கும் சேர்த்து ஏத்த மாதிரி தான் கூடு கட்டும். அதுக்கும் சேர்த்த மாதிரி தான் கூடு கட்டி அதனுடைய உடம்பு மேலேயே வச்சுக்கிட்டு அந்த குட்டியை பாதுகாக்கும். ஆரம்பத்துல இந்த குட்டிகள் இருக்கலாம், அழுதுட்டே இருக்கும். அழுதா அதுக்கு கண்ணீர் வராது. பொதுவா சிம்பன்சிகளுடைய கண்ணுல அந்த டியர்ஸ் கிளாண்ட் அப்படின்ற கண்ணீர் சுரபிகள் இருக்குதான். இருந்தாலும் கண்ணீருக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மளுடைய மூளை ஏதாவது ஒரு துக்கத்தையோ அல்லது வலியவோ உணர்ந்தா அது டக்குன்னு நம்மளுடைய கண்ணீர் சுரபிகளை சுரக்க வச்சு அதுல இருந்து நம்ம கண்ணீர் வந்துடும். ஆனா இவைகளுக்கு அந்த மாதிரி நேரத்துல கண்ணீர் வராது. இருந்தாலும் இது அழுவும். ஒரு மாதிரி கத்துறது, அதுக்கப்புறம் முக பாவனைலாம் அழுகுற மாதிரி மாறிடும். ஸோ அப்படிதான் அந்த சிம்பன்சிகள் அழுகும். அப்படிதான் குட்டி சிம்பன்சியும் அழுகும். ஆனா அந்த சிம்பன்சிகளுக்கு கண்ணு வறண்டு போனாலோ இல்ல தூசி ஈசி விழுந்தாலோ அப்ப கண்ணீர் சுரபி சுரந்து
கண்ணீர் வந்து அதுக்கேத்த மாதிரி அந்த கண்ணை வந்து சரிப்படுத்தும். சோ அதுக்கு மட்டும் சிம்பன்சிகளுக்கு வந்து கண்ணீர் வரும். இப்ப இந்த குட்டி அழுவுது இல்ல, அழுவும் போது ஆண் சிம்பன்சி பக்கத்துல போனா இன்னுமே கூட பயந்து நடுங்கி அழுவும். ஏன்னா அந்த குட்டி சிம்பன்சிக்கு தெரியும் ஆண் சிம்பன்சிகள் வந்து முரட்டுத்தனமானது, அப்ப நம்மளை தூக்கி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பயப்படும். அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆண் சிம்பன்சி வந்து தூக்கிட்டு மெல்ல தட்டி கொடுத்து அப்படியே அதனுடைய முதுகுல வந்து வச்சுக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு வரும். அதுக்கப்புறம் அதுகிட்ட இருக்கும்ல உணவு, பழம் அந்த மாதிரி, அதை வந்து கொடுத்த உடனே தான் அந்த சின்ன குட்டிக்கு வந்து தெரிஞ்சிரும் இது வந்து நம்மள ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது கூடவே வந்து இது வந்து வாழ ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி வந்து பண்ணும். அதுக்கப்புறம் என்னன்னா பெண் சிம்பன்சிகள் எப்ப தத்தெடுக்கும்னா அதுக்கும் குட்டி இல்லைன்னா, பெண் சிம்பன்சி வந்து குட்டி இருந்திருக்கும், அந்த குட்டி வந்து வேட்டையாடப்பட்டு இறந்துருச்சு. அப்ப ஒரு குட்டி வந்து இந்த மாதிரி ஆதரவு இல்லாம போகும்போது அந்த குட்டியை எடுத்து அந்த குட்டிக்கு பால் கொடுத்து முழுக்க முழுக்க அதனுடைய குட்டி மாதிரி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பன்சிகளுக்குள்ள இந்த தத்தெடுக்கிறது நடக்குது. இதுல 2 காரணம் இருக்கு. இப்ப ஆண் சிம்பன்சிகள்ல, அதாவது ஆண் சிம்பன்சி குட்டிகளை ஆண் சிம்பன்சிகள் வந்து தத்தெடுத்தா ஆரம்பத்துல மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் எவல்யூஷனரி ஆந்த்ரோபாலஜி அந்த இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த ஆண் சிம்பன்சி வந்து அந்த குட்டியை தூக்கிட்டு போகுது இல்ல, தூக்கிட்டு போய் வளர்த்து அதுக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு பிணைப்பை உருவாக்கும் போது பிற்காலத்துல இந்த ஆண் சிம்பன்சி வந்து ஆல்பா மேல அவருக்கு போட்டி போடும் போது இது உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய குரூப்லயே ஒரு குட்டி வந்து இறந்து போகுது ஆண்குட்டி அப்படின்னா அது தப்பு, அதுக்கு பதிலாக அதுக்கு ஊட்டி வளர்த்தா கூட குரூப் வந்து அந்த கம்யூனிட்டி பெருசாகும். அப்ப மற்ற சிம்பன்சி கம்யூனிட்டியில இருந்து இது வந்து தப்பிக்கிறதுக்கு எண்ணிக்கை வந்து உதவியா இருக்கும் போற ஏதாவது வரும்போது. அப்படிதான் வந்து நினைச்சாங்க. ஆனா ஆண் சிம்பன்சிகள் வந்து பெண் சிம்பன்சிகளையுமே வந்து பெண் குட்டிகளையுமே வந்து தத்தெடுத்தது. அது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பெண் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வயசு ஆகி அது வந்து வயசுக்கு வந்துருச்சுன்னா அது அந்த குரூப் அந்த கம்யூனிட்டியை விட்டுட்டு வேற ஒரு கம்யூனிட்டிக்கே போயிடும். ஸோ இந்த கம்யூனிட்டிலே இருக்க போறதே கிடையாது. இருந்தா கூட ஆண் சிம்பன்சிகளை வந்து பெண் சிம்பன்சிகளை தத்தெடுத்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது சிம்பன்சிகள் தத்தெடுக்கிறது வந்து ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு மட்டும் கிடையாது, அது வந்து ஆல்ட்ருயிசம், அதாவது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சுத்தமான பாசம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து புரிய வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து சிம்பன்சிகளுக்குள்ள நடக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா சிம்பன்சிகள் விளையாடும். எப்படி நம்ம வந்து சின்ன வயசுல விளையாடுறோம், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போறோம், அதே மாதிரிதான் சிம்பன்சிகளுக்குள்ளேயும். சிம்பன்சி பிறந்து ஒரு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து அம்மா சிம்பன்சியோடைய அரவணைப்புல தான் இருக்கும். இருந்தாலும் பக்கத்திலேயே வேறு குட்டி சிம்பன்சி அதே மாதிரி இன்னொரு அம்மா சிம்பன்சி வச்சிருக்கோம்ல, அதை போய் கை காட்டுறது, கை காட்டி வம்புக்கு இழுக்கிறது, இது மாதிரி விளையாட குழந்தைத்தன்மை. அதுக்கப்புறம் ஒரு வயசுல ஆயிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த குட்டி சிம்பன்சிங்கள்லாம் சேர்த்து மல்யுத்தம் பண்ணும். அதாவது சண்டை போடுற மாதிரி நடிச்சு அப்படியே மண்ணில் போட்டு உருள்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த கல், அதுக்கப்புறம் குச்சி இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு விளையாடுறது, மரக்கிளையில ஊஞ்சல் ஆடுறது, இப்படி வந்து ஆடும். விளையாடும் போதே வந்து சிரிக்கவும் செய்யும். இதுக்கு வந்து பிளே ஃபேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சிம்பன்சிகளுடைய மூஞ்சி வந்து நல்லா அகலமாயிரும், அகலமாயி ஒரு மாதிரி கீழ் பல்லு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி செய்யுதுன்னா அது விளையாண்டுகிட்டே சந்தோஷமா இருக்கு, சிரிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப மனுஷங்க சிரிக்கும் போது காத்தை வந்து வெளியே விடுவோம். நீங்க சிரிக்கும் போது காத்தை உள்ளிழுத்துக்கிட்டே, அதான் மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே சிரிச்சு பாருங்க, சிரிக்க முடியாது, சத்தம் வராது. அதுவே சத்தம் வராது. ஓகே, ஆமா, சிரிக்க முடியும் ஆனா சத்தம் வராது. ஆமா, ஆனா அதுவே வந்து சிம்பன்சிகள் வந்து மூச்சு இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் 2 நேரத்திலயும் வந்து சிரிக்க முடியும். அந்த மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே அது வந்து ஒரு மாதிரி விளையாடும். அதே மாதிரி அதுக்கு வந்து ஓக்கல் கார்டு கிடையாது, அதனால நம்ம சிரிக்கிற மாதிரி சவுண்ட் அதுக்கு வராது. ஆனாலும் அதுவும் வந்து சத்தம் போட்டுதான் வந்து சிரிக்கும், சிரிச்சுக்கிட்டே வந்து விளையாடும். ஸோ இப்படி இவைகளுக்குள்ள விளையாட்டு தன்மை இருக்கு. இது வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் தான். 5 வயசுக்கு அப்புறம் வந்து அந்த குரூப்லயே இருக்கக்கூடிய மற்ற அடல்ட் இருக்கும்ல, ஆண்கள், அந்த ஆண் சிம்பன்சிகள் கூட போய் இணைஞ்சிட்டு எப்படி வந்து வேட்டையாடணும், எப்படி வந்து நம்ம எல்லையை பாதுகாக்கணும், அதெல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி கத்துக்க ஆரம்பிச்சு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு 15-16 வயசு ஆகும்போது கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே செயல்படுத்தும். அதாவது வேட்டைக்கு போறது, குரூப் அந்த கம்யூனிட்டியை வந்து காப்பாத்துறது, ஆல்பா மேலுக்கு சண்டை போடுறது, ஆமா, இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்துல தான் அரசியலும் சேர்த்து இது வந்து கத்துக்குது. ஸோ இப்படிதான் இதனுடைய சோசியல் பிஹேவியர் வந்து இருக்கும்.
இப்ப இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்ப உச்சகட்டம் வந்து இதுல போர் தான். அப்ப போர் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து ஜேன் குடால் அப்படின்ற இங்கிலீஷ் பிரைமட்டாலஜிஸ்டா. இவங்க ஒரு பெண். 1934 ஏப்ரல் 3 பிறந்தாங்க. சமீபத்தில் 2021 அக்டோபர் 1 அப்பதான் வந்து 91 வயசுல இவங்க இறந்து போனாங்க. அது வரைக்குமே 1960 இருந்து அடுத்த 60 ஆண்டுகளுக்கும் மேல இவங்க வந்து டான்சானியா அப்படின்ற அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற கண்ட்ரி, அங்க இருக்கக்கூடிய கோம்பே நேஷனல் பார்க், அது அப்ப கோம்பே ஸ்ட்ரீம் நேஷனல் பார்க் அப்படின்னு இருந்தது. ஸோ அங்க இவங்க வந்து முழுசா ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது சிம்பான்சிகள் வந்து குச்சியை வந்து யூஸ் பண்ணுது, எப்படி மனுஷங்க டூல்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த காலத்துல எல்லாம் வெறும் மனுஷங்க மட்டும்தான் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தப்போ 1960களில் இல்ல சிம்பன்சிகளும் டூல்ஸை யூஸ் பண்ணுது, கல்லெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அது நாள் வரைக்கும் சிம்பன்சிகள் வெறும் வந்து வெஜிடேரியன், பழம் காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனா இவங்க தான் வந்து சொன்னாங்க இல்ல அது வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடுது, வேட்டையாடவும் செய்யுது அப்படின்னு சொல்லி அதை கூட ஜேன் குடால் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அப்ப இவங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் ஃபுல்லா சிம்பான்சியோடயே தான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, தள்ளி நின்று அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத இவங்களுடைய குரூப் கூட இணைஞ்சு தொடர்ந்து வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பன்சிகளுக்குள்ளே எமோஷன் இருக்கு, பாசம், அதுக்கப்புறம் பொறாமை, அதே மாதிரி காதல், அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டி, இதெல்லாத்தையும் வந்து இவங்க கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் குட்டிக்கும் இருக்கக்கூடிய பாசம், அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு போர் பத்தி இவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. சிம்பன்சிகளுக்குள்ள நடந்த 4 வருட போர், அதை வந்து முழுசா இவங்க பார்த்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணி வச்சாங்க. அதை தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சிம்பான்சியோட சோசியல் பிஹேவியர் ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த வீடியோல கியூட் எல்லாம் என்னடா கியூட்டா, அடுத்த வீடியோல 2 பேர்த்துக்கும் சண்டை நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம்.